எப்படி மாற்ற வைக்க முடியும்? இருந்தாலும் ஒரு வழி இருக்கிறது. வழி இருக்கிறதா? ஆமா. என்ன வழி சுவாமி? எப்ப தெரியுமா? எப்படி? கலைஞர் மத்தியிலே இரும்பு பாட்டை அமைத்து அதை சுற்றி அடிவாரை வந்தால் அப்போது நீ உள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு சமயம் தப்பிக்கலாம். ஒரு நாள் என்னது ஆழ்கடல் நடுவிலே ஒரு இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். கோட்டை அமைக்க வேண்டும். அதை சுற்றி அக்கினி வைக்க வேண்டும். தெரிய வேண்டும். நானும் என்னுடைய மகனும் உள்ளே சென்று இருந்தால் என்னுடைய மகனை காப்பாற்றலாமா? நல்ல சமைத்து வந்து தக்க வாய்த்தை நீங்கள் சென்று வாருங்கள். என்னுடைய மகனுக்கு மரணம் என்று கேட்டவுடனே என்னாலேயே தாங்க முடியவில்லையே. எனக்கு இருப்பது ஒரே மகன், ஒப்பற்ற மகனாச்சு. அவனை எப்படிதான் தாங்கிக் கொள்வாரே? பார்க்காத மகனுக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக வளர்த்தேன். வாழ்க்கையில் வளர்த்தேன். கடைசியாக அவனுடைய ஜாதகத்தில் மரணம் என்று போட்டிருக்கிறேன். இதை என்னுடைய மகன் எப்படிதான் சொல்ல போகிறேன்? தலையில் எரிவிடப் போகிறது. பாவனுடைய தலையில் எரிவிடப் போகிறது. நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? தலையில் எரிவிடப் போகிறா ராஜா? உன்னுடைய மனதை என் திடப்படுத்திக்கொள் ராஜா. உனக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அரண்மனை தோற்றி கிடைத்து உன்னுடைய ஜாதகத்தை கணித்து பார்த்தேன் ராஜா. உன்னுடைய ஜாதகத்தை கணித்து பார்க்கின்ற நேரத்தில் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை 8:45 மணிக்கு உனக்கு மரணம்.
எட்டவனுக்கு அந்த பாவி எவனோ நினைச்சு பாத்துட்டு என்ன பட்டு சாக போயிடுறான். யாருக்கு என்னமா அழக்கூடாது ராஜா, அழக்கூடாது. ஒரே மகனாக நீண்டெடுத்து தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து உடைய ஆளாக்கி அந்த எவனுக்கு பயன்படுத்துவான். இல்லை ராஜா, அதே சோத்தியிடத்திலே வீட்டவதற்குண்டான மாற்றத்தை கேட்டிருக்கிறேன் ராஜா, மாற்றத்தை கேட்டிருக்கிறேன். பெற்ற மகனுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படுத்துவதில்லை. நீங்க கேட்டதற்கு அவர்கள் போயிட்டு சொன்னாங்க. ஆமா ராஜா, என்னப்பா சொன்னாங்க? என்ன தெரியுமா? உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் கடல் நடுவிலே ஒரு இரும்பு கோட்டையை வைக்க வேண்டும். அதை சுற்றி அக்கினியை வளர்க்க வேண்டும். அதுக்குள்ளே நானும் நீயும் உள்ளே தங்கியிருந்தால் உனக்கு மரணம் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறாரப்பா. ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரே மகன் ஒப்பற்ற மகனா என்று என் மகனுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறியதற்கு மேலே உன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். உன் மகனுக்காக நடுக்கடலில் ஒரு இரும்பு கோட்டையை வைக்க வேண்டும். அந்த கோட்டையை வெளிப்படுத்த நான் மகளிர தீவிரத்தை பாதுகாத்து வந்தால் ஒரு வேலை காப்பாற்ற வேண்டும். ஆமா ராஜா,